ரெடிவாக்கு எங்கள் அம்மா சமையல் செய்ய போகிறேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நம்ம கிச்சன் சென்டரில் நம்ம இப்போ சப்பாத்தி, தோசை, அப்புறம் பூரி, அப்புறம் காய் எல்லாம் பண்ண போகிறோம். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எலக்ட்ரிக் குக்கர், அப்புறம் ஹாட் சீஸ், அப்புறம் மிக்சி, அப்புறம் பான், அப்புறம் சாப்பாடு கரண்டி, இட்லி போஸ்ட்டு, அப்புறம் மாவு, தூரமான அரிசி, மாவு, தண்ணி எல்லாம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் தான் அரிசி போட்டு அப்புறமேல் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் அடுப்பை வெங்காயம் வச்சுட்டு மூடி வச்சு குக்கர் அது மேலே வச்சுக்கப்புறம் அப்புறம் வேலை ஒன்றுமே 4 minutes கழிச்சு சாப்பாடு லேச்சு வச்சுங்க. அதில் தண்ணி ஊற்றி அப்புறம் மாவில் எடுத்து அப்பைய அது ஊற்றி வச்சாச்சு. இன்னும் காய் எடுத்து இன்னொரு ஊற்றி வச்சுட்டு அப்புறம் 5 minutes கழிச்சு அப்புறம் எடுத்தா அதுக்குள்ளே வச்சிடும். எடுத்து வெளிய வச்சுட்டு தோசை எல்லாம் தட்டு மாவு ஊற்றி இட்லி பட்டு வைக்கணும். 10 minutes கழிச்சு இட்லி ரெடி. அடுத்து சப்பாத்தி செய்து எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்தியை தண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த மாதிரி அப்பையே இப்படி கையை வச்சு ரோல் பண்ணி அப்பையே இது வச்சு அமுத்தி தேய்ச்சி அப்பையே ஒரு போட்டு எடுத்து சும்மா சாப்பிட்டு பின்மேலே சாமிக்கு வைக்க வேண்டாம். சாமிக்கு வச்சுட்டு நாமளும் சாப்பிட்டு சின்ன சப்பாத்தி எடுத்து வச்சு ரோல் பண்ணணும். இன்னும் போட்டு எண்ணெய் ஊற்றணும். திருப்பி போடணும். அப்போது உங்களுக்கு சாஸ்தா சப்பாத்தி எதாயும் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிப்பாங்க. சூப்பராக இருக்கும். அச்சா நம்ம தோசை செய்யலாம். இப்போ நம்ம அடுப்பில் சப்பாத்தி போட்டு போகிறேன். சப்பாத்தி எடுத்து போட்டு திருப்பி போட்டு இது பண்ணணும். ஒரு கல் தோசை மாவு எடுத்து பயிட்டு விட்டு நெய் ஊற்றுங்க. 3 நெய் தோசை ரெடி. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டாக இருக்குமா? தோசை ரெடி. நம்ம சாப்பிட்லாம். நீங்களும் வாங்க, நாமளும் சாப்பிட்லாம். நெய்யா எடுத்து பாருங்க. சூப்பராக இருக்குது. நாம் எடுத்து வாழை போட்டு சாப்பிடலாம். செம்ம டேஸ்ட்டு. வாய் போங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. Bye bye.